அட் த சேம் டைம் அந்த அல்சர் பேஷண்ட்லால பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து வாமிட் வர்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது ஆக்சுவலா ஏன் வாமிட் வருது அப்படின்னா லோடு அதிகமா கொடுக்கறது. ஓகேங்களா, நிறைய லோடு கொடுக்குறாங்க. எப்படின்னா காலையிலேயும் சாப்பிடாம இருப்பாங்க, நைட்டும் சாப்பிடாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகும். அப்போ இவங்க சாப்பிட்டா என்ன ஆகும்னா இதாகும். ஒன்று டிராவல் பண்ணாலே சில பேருக்கு வாமிட் வந்துடும். நல்லா சாப்பிட்டு டிராவல் பண்ணாங்களே அல்சர் இருக்கிறவங்களுக்கு வாமிட் வரும். பித்தம் கூட வரப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாமிட், கடுமையான வாமிட் ஏற்படும். அப்புறம் சிலர்லாம் சாப்பிட்டாலே இந்த சாப்பாடு அந்த பருக்கெல்லாம் கூட வெளியே துப்புற மாதிரி வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஓகே சார், இப்போ வந்து அல்சருக்கு இது வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த சூடான பொருட்களும் காரமான பொருட்களும் கண்டிப்பா எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலா வந்து ஏற்கனவே உங்க குடல்ல வந்து புண்கள் அதிகமா இருக்கிறதுனால நீங்க காரமான உணவுகள் சாப்பிட்டீங்க, மிளகா, பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துல பிரச்சனை. ஆனா மிளகு காரம் சாப்பிட்டு பாருங்க, உங்களை ஒண்ணுமே தொந்தரவு பண்ணாது. ஆனா மிளகு பியூரா இருக்கணும், அது வேற விஷயம். டூப்ளிகேட் மிளகு ஆகாது. நான் சொல்றது மிளகு பியூரா இருந்து நீங்க அந்த மிளகு வந்து உணவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் உங்களை தொந்தரவு பண்ணாது, பெருசா தொந்தரவு பண்ணாது. குறிப்பா மிளகு காரம் குன்மம், அதாவது குன்மங்கிறது அல்சர், குன்மத்தை வந்து நல்லாவே கட்டுப்படுத்தும், நல்லாவே குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா ஒண்ணும் இல்லை சார், அந்த காலத்துல 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க நோய் இல்லாம வாழ்ந்தாங்கன்னா உணவு பழக்கங்கள் தான். இன்னைக்கும் நம்ம மரபு உணவுகள் பக்கம் போனோம் அப்படின்னா பாரம்பரிய அரிசிகள், உதாரணத்துக்கு நாங்களாம் அல்சர் பேஷண்ட்லாம் வராங்கன்னா கருடன் சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு, கருடன் சம்பா. ஓகேங்களா, கருடன் சம்பா அரிசி வந்து கஞ்சி வடிச்சு 3 வேளையும் சாதமா சாப்பிட சொல்லுவேன். நீர் காய்கறிகளை வச்சு நெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர், இரவு நேரத்துல மோர் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். காலையிலயும் மதியிலையும் இந்த உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும், அல்சர் நல்லாவே ரெக்டிஃபை ஆகும். கருடன் சம்பாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் கண்டென்ட் ரைஸ். இந்த ஃபைபர் ரிச் அதிகமா இருக்கிறதுனால வயிறு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், தும்முன்னு இருக்காது, இதா இருக்காது, அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும், நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உணவுகள்ல இவ்வளவுதான், எதுவுமே ஆரம்ப கட்டத்துல உணவு ஓகே, புற்று நிலையில மருத்துவம் தான் கரெக்ட்.